நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்னா சில பேர் எழுதுவாங்க பார்த்தீங்களா, நான் இந்த விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், அந்த விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு 4-5 பாயிண்ட்டு டெய்லியும் எழுதிட்டே வருவாங்க. இல்லை மனசில் அப்படியே யோசிச்சுட்டு வருவாங்க. ஓகேவா? அதுதான் கிராட்டிடியூட் ஜேர்னல். இதை நீங்கள் லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணால் என்ன தெரியுமா ஆகும்? யாருக்குமே இது பெரிய ஹேபிட்டாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, இதை நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஒரு பேட் டே ஃபேஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? உங்கள் நாள் செம்ம மோசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சிரிப்பீங்க. சிரிச்சுட்டு, நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கேன், என் பேரண்ட்ஸ்லாம் இன்னும் நல்லா தானே இருக்காங்க, இல்லைனா எனக்கு கால் கையில் எதுவுமே போலையே, ஹெல்த்தியாக தானே இருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் பேட் டேயில் நெகட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நான் பாஸ்ட் 500 டேஸாக இதை பண்ணிட்டு வரேன். டெய்லியும் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ மேசிவான ஒரு ரிசல்ட்டு. சின்னதாக ஒரு டெய்லி ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 4-5 விஷயம் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத எழுதணும். ஓகேங்களா? அது கூட நீங்கள் புதுசாக யோசித்து கூட எழுத தேவையில்லை. டெய்லியும் ஒரே 3 விஷயத்த அரைச்ச மாவு மாதிரி அரைச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு டெக்ஸ்ட்டாவோ இல்லைனா நோட்லேயோ எழுதிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம மேசிவாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் நெகட்டிவ்ஸே யோசிக்க மாட்டீங்க. பெருசாக பாசிட்டிவாக யோசிச்சு உங்கள் மைண்ட் செட் செம்மையாக ஷிஃப்ட் ஆகும். எல்லாத்துக்கும் ஓகே, நம்ம இந்த விஷயம் நம்மளுக்கு இருக்குது, அதனால நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுக்கு இன்னும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், இன்னும் நம்ம உயிரோடு இருக்கும், இன்னும் நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்க, என்ன தான் உங்களுக்கு பேடாக ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலும். சரியா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள்.